வாழ்த்துகிறேன். நான் இன்று உங்களோட பகிர்ந்தளிக்கப் போகிறது 3 சீக்ரெட் விஷயம். ஆண்டவர் விரும்பினது, இயேசு கிறிஸ்து, குறிப்பாக இயேசு கிறிஸ்து விரும்பினதை, பரலோக பிதா எதை விரும்புகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து பொதுமக்களுக்கு சொல்லிய விஷயங்களை தான் நான் இன்று உங்களோட கூட சொல்லப் போகிறேன். அந்த 3 பிரைவேட் விஷயம், 3 சீக்ரெட்டான விஷயம் என்னவென்றால் கிவிங், தானம் முதலாவது, 2வது ஜெபம், பிரேயர் லைஃப், 3வது உபவாசம், ஃபாஸ்டிங். அது 3 விஷயத்தையும் ஆண்டவர் ரொம்ப சீக்ரெட்டாக வைத்து நீங்கள் செஞ்சால் அதற்குரிய பலன் என்ன என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணுகிறார். இது மலை பிரசங்கத்தினுடைய கண்டினியூவேஷன். இதில் முதல் வசனமே என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனுஷன் எல்லாத்தையும் நம்ம கிவிங், நம்ம டொனேட் பண்ணுறதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஊதுவிச்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிசைஸ் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செஞ்சால் மனுஷன் உங்களை புகழுவாங்க, நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் அதை சந்தோஷப்படுவீங்க. அதோடைய பலனை நீங்கள் பூமியிலேயே அடைந்து தீர்ந்தாயிற்று, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பரலோக பிதா இதனால் எப்படி சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது எப்படின்னா, நீங்கள் தர்மம் செய்யாதீங்க, நீங்கள் பப்ளிக்காக தர்மம் செய்யாதீங்க இல்லை, உங்களோட மோட்டிவ் என்ன என்பதை ஆண்டவர் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதனால் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது. அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அவ்வளோ ப்ரைவேட்டாக நீங்கள் தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 2வது விஷயம் ஜெப வாழ்க்கை. நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது பரிசேயர்கள் செய்கிறது போல, சதுசேயர்கள் செய்கிறது போல பப்ளிக்காக போய் அவர்களை மாயக்காரர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அவங்க செய்கிறது போல் பப்ளிக்காக செய்யாமல் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும், அதனால் நம்மளை பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு நினைக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், இது பொது ஜெபம் இல்லை, இது தனிப்பட்ட ஜெபம், ஒரு பர்சனல் ப்ரேயர் பண்ணும் பொழுது சத்தமாக வீட்டில் சத்தமாக ப்ரேயர் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதை விட என்ன செய்யணும்னா, உங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்க தங்கள் பலனை அடைந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதனால் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம கதவு பூட்டி நம்ம ப்ரைவேட்டாக ஜெபம் பண்ணும்பொழுது பரலோக பிதா நம்மளை காண்கிறார் அல்லவா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம நிறைய ஷேர் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வரும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து மிக பெருமூச்சோடு தேவனோடு இன்ட்ராக்ட் பண்ணுவார். அது ஒரு பெரிய அனுபவம். அது ப்ரைவேட் ப்ரேயர்ன்றது பெரிய அனுபவம். நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் அறையில் தனியாக ஜெபம் பண்ணி பாருங்கள். மணிக்கணக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோடு ஸ்பெண்ட் பண்ணுறதை கற்றுக்குங்க. 3வது உபவாசம் பண்ணும் பொழுது ரொம்ப முகவாடலாம், நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால அப்படியே நம்ம உபவாசம் பண்ணுறது மாதிரி காமிச்சிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது 16ஆம் வசனத்தில் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். வாடவே வாடக்கூடாது சொல்கிறார். நாம் எப்படி உபவாசிக்கணும்னா, ஆண்டவர் அடுத்த வசனத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், நம்ம உபவாசிக்கிறதே, நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறதே மனுஷங்களுக்கு தெரியக்கூடாதான். அவர் உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி, நல்லா எண்ணெய் பூசிட்டு முகத்தை நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். அதாவது நம்ம உபவாசிக்கிறோம் அப்படின்றதே மனுஷங்களுக்கு அன்லெஸ் we tell them, அது மனுஷங்களுக்கு தெரியவே கூடாது, அந்த அளவு ப்ரைவேட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 3 காரியத்தை ப்ரைவேட்டாக வச்சுருக்கும் பொழுது 3 காரியத்துக்கும் ஒரு காமனான விஷயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படின்னா, 3 காரியத்தில் ஆண்டவர் எப்படி முடிக்கிறார்னா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். ஆண்டவர் நம்ம ப்ரைவேட்டாக செய்யும் பொழுது நம்ம பிதா பார்க்கிறார் அல்லவா, நம்ம இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அல்லவா, அவர் நமக்கு வெளியரங்கமாக, அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக அதோடைய ரிவார்டை நம்ம காண்போம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் இது 3 விஷயத்திலையும் நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்காது அப்படின்றதோட நம்மளோட இன்னர் மோட்டிவ் என்ன என்பதை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு நாமே புகழை தேடாமல் கர்த்தருக்கு மாத்திரமே மகிமை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு மாத்திரமே புகழை செலுத்த வேண்டும், கர்த்தரை மாத்திரமே அவருடைய ராஜ்யத்தை மாத்திரமே நம்ம கட்டுவதற்காக நம்ம செயல்பட வேண்டும்
வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் வந்து இங்கே வந்து மோட்டிவை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறார். இந்த உங்களோட மோட்டிவ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுறார். காட் வாண்ட்ஸ் அஸ் டு இம்ப்ரெஸ் ஹிம் அலோன், நாட் டு இம்ப்ரெஸ் த மென் அரவுண்ட் அஸ். ஆண்டவருக்கு வந்து மனுஷங்களை பக்கத்தில் இருக்கவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக்சுவலி எதனா கொஞ்ச நாள் புகழ்வாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை பற்றியே பின்னாடி தப்பாக பேசுவாங்க, நம்மளை பற்றியே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் மனுஷனுடைய புகழ்ச்சி வந்து கண்ணி தான். தேவன் நம்மையிலே புகழ வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். த ரிவார்ட் ஃப்ரம் காட் இஸ் ஃபார் மோர் பெட்டர் தன் ரிவார்ட் ஃப்ரம் மென். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ரிவார்டு வந்து பெர்மனண்ட்டானது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை வந்து சமாதானத்திற்குள்ளாக கொண்டு போகிறது. நம்முடைய ரிவார்டு எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதை மட்டும் நாம் நோக்கமாக இருப்போம். கர்த்தர் நம்மளுடைய ப்ரைவேட் லைஃப்பில், நம்மளுடைய ப்ரைவேட் பிப்ளிக்கல் லைஃப்பில் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக சித்தமாக இருக்கிறார். அதனால் இது 3 சீக்ரெட் விஷயங்களை கடைப்பிடிங்க. 1 கிவிங், 2வது ப்ரேயிங், 3வது ஃபாஸ்டிங். இது 3ஐயும் நீங்கள் கடைப்பிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.